நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, தமிழின் சிறப்புகள், தமிழ் இலக்கியங்களின் சிறப்புகள், தமிழ் மொழியினுடைய சிறப்புகள், இப்படி தமிழுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மாதங்களின் சிறப்புகள் அதை பற்றியும், இந்த தமிழ் மாதம் வந்து ஆடி மாதம், ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் மொத்தம் 12 நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, அப்படி வரிசையாக போகுது. 12 மாதம். இந்த 12 மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. சித்திரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சித்திரை மாதத்துக்கு தான் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்குது, தொடங்குது. அது ஒரு முக்கியமான தமிழ் வருடப்பிறப்பு, அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்தனால சித்திரையில் இருக்குது. சித்திரைன்னு சொன்னாவே சித்திரை திருவிழா, மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸானது, பிரசித்தி பெற்றது. அது மதுரையில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடி அந்த திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க. வைகை ஆற்றுல வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்குவார். இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த சித்திரையில் வந்து சிறப்பு இருக்குது. அதோட அந்த சித்திரை தான் அந்த நகை பொன் வாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள், அட்சய திருதி அப்படின்னு சொல்லி அதுவும் இந்த சித்திரையில் தான் வருது. அன்னைக்கு தங்க வாங்காதவங்க இல்லை எப்படி வாங்கணும் முடிவு பண்ணி ஏதோ கொஞ்சமாவது நகையை வாங்கின அன்னைக்கு, அட்சய திருதி அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சித்திரையில் வந்து அந்த அட்சய திருதி அன்னைக்கு வந்து கொஞ்சமாவது பவுன் சேர்க்கணும், நகையை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அட்சய திருதிங்கிறதும் சித்திரை தான் வருது. அப்புறம் சித்ரா பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி வந்து சித்திரை பௌர்ணமி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, புகழ் வாய்ந்தது. அது குறிப்பாக வந்து திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போவாங்க. அந்த அருணாச்சல மலையை சுற்றி வந்து கிரிவலம் போவாங்க. திருவண்ணாமலை கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பக்கம் கூடுவாங்க. அந்த சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு 10 லட்சம் பேருக்கு மேலே கூடுவாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்றது. அதே போல் இந்த கடற்கரைகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் கடற்கரை, அங்கே வந்து அன்றைக்கி திருவிழா மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க. இவ்வளோ சிறப்பு இருக்குது சித்திரையில். வைகாசி, அடுத்த மாதம் சித்திரைக்கு அப்புறம் வைகாசி. வைகாசி விசாகம், முருகனுக்கு உகந்த நாள். வைகாசி விசேஷம் அன்றைக்கி முருகன் கோயில் போய்ட்டு எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. அது வைகாசி அன்றைக்கி, வைகாசி மாதத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இருக்குது வைகாசி விசாகம். அடுத்தது ஆணி. ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம், அந்த நடராஜருக்கு வந்து தனியாக அலங்காரம் அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி வந்து ஆணி திருமஞ்சனம் கொண்டாடுவாங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலில். அடுத்தது ஆடி மாதம். இதான் நம்ம ஆடி மாதம் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்த டீட்டெயில் ஆடி மாதம் பார்க்கலாம். அதாவது ஆடி மாதம் வந்து ஆடிப்பட்டம் தேடுவது நிறைய இருக்குது. இந்த அடுத்து இதில் பார்க்கலாம். அடுத்து ஆவணி. ஆவணி வந்து ஆவணி அவிட்டம், அதாவது பிராமணர்கள்லாம் அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி தான் வந்து அந்த பூநூலை வந்து மாற்றுவாங்க. பழைய பூநூலை எடுத்துகிட்டு புது பூநூலை போடுவாங்க. அது ஆவணி அவிட்டங்கிறது. அந்த ஆவணி மாதம்ன்றது விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த ஆவணி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. ஆவணி அவிட்டம் வருது, விநாயகர் சதுர்த்தி வருது. அடுத்து புரட்டாசி மாதம். புரட்டாசியில் வந்து புரட்டாசி சனி முக்கியம், ஆயுத பூஜை வருது, நவராத்திரி வருது, விஜயதசமி, இந்த மாதிரி விழாக்கள்லாம் வந்து புரட்டாசி மாதத்தில் வருது. அடுத்தது ஐப்பசி. ஐப்பசியில் வந்து தீபாவளி பண்டிகை வந்து ஐப்பசி மாதம் வருது. பருவமழை இந்த மாதத்தில் தான் தொடங்குறது. பருவமழை வந்து இந்த ஐப்பசி மாதம் தான் தொடங்கும். அடுத்து வந்து கார்த்திகை. கார்த்திகை தீபம், எல்லா வீட்டில் வந்து தீபம் ஏற்றி கொண்டாடுவாங்க. ஒளிமயமாக இருக்கட்டும்ன்ட்டு, நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கணும் அப்படின்ட்டு கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபத்தணிகள் எல்லா வீட்லேயும் வந்து வாசல்லையும் வீட்லேயும் தீபம் ஏற்றி வைப்பாங்க, அகல் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அது கார்த்திகை தீபம். அப்புறம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை போடுவாங்க. இந்த அதான் பாட்டு கூட சொல்லுவாங்க, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகை மாதம் வந்து விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை போடுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில். அடுத்து மார்கழி. மார்கழி வந்து ரொம்ப இறைவனை துதிக்கிறதுக்கு, இறைவனை வணங்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளை சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மே வந்து மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்து தான் மார்கழி. அந்த மார்கழி மாதம் வந்து வாசலில் கோலம் போடுவாங்க. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் வந்து ஆருத்ரா தரிசனம் அது செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. வைகுண்ட ஏகாதசி அந்த மார்கழி மாதம் தான் வருது. பரமபத வாசல், அதாவது சொர்க்கவாசல் திறப்பு, ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு, அது இந்த மார்கழி மாதம் தான் வருது. ஆண்டாள் திருப்பாவை
திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் பாடி நோன்பு வைக்கிறதும் மார்கழி மாதம் தான். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இறைவனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான் மார்கழி மாதம். அது தை மாதம். தைன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். தை பொங்கல் கொண்டாடுவாங்க. தை பொங்கல், மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல் அன்றைக்கி அன்றைக்கி முதல் நாளோ இல்லை அன்றைக்கும் என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு திருவிழா, மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் கொண்டாடுவாங்க. அப்புறம் தைப்பூசம் அன்னைக்கு வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய இதில் வடலூர் அந்த சத்திய ஞான சபையில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. தை மாதம் இதர சுப நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. தை பிறந்தால் வழி பெருக்குன்ட்டு இதர சுப நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிச்சுவாங்க. மாசி மாதம் மாசி மகம், அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்புறம் சிவராத்திரி, அது மாசி மாதத்தில் தான் வருது. அடுத்தது பங்குனி மாதம், பங்குனி உத்திர திருவிழா, அதுதான் பங்குனி மாதம் தான் வருது. முருகன் கோயிலில் போய் எல்லாம் அழகு குச்சி காவடி எடுத்து பால் குடம் எடுத்து இந்த பங்குனி உத்திர விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த பங்குனிங்கிறது தமிழ் வருஷத்தின் கடைசி மாதமாக முடியுது. இப்படி தமிழ் மாதத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இதில் இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதம் ஆடி மாதம். வாங்க ஆடி மாதத்துடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பு இருக்குது? ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்று கிழக்கு வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் பூராடம் அல்லது உத்திராடம். ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கு வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் பூராடம் இல்லைன்னா உத்திராடம் பேர். ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடி மாதம் விதை வளர்ப்பாங்க. அதனால் விவசாயம் பயிர் செய்யறதுக்கு இந்த ஆடி மாதம் உகந்த நாள். அதனால் எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் இந்த ஆடி மாதத்தில் வச்சுக்க மாட்டாங்க. சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் வைக்காதனால வியாபாரம் சரியாக நடக்காது. அதனால் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்பனை பெருக்கிறதுக்கு நிறைய 10%, 40%, 50% தள்ளுபடி விலையில் விலையை பொருளை விற்று அவங்க வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் ஆடி தள்ளுபடிங்கிற பேரில் நிறைய விற்பனையை பெருக்குவாங்க வியாபாரிகள். இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி தள்ளுபடி இது எல்லாம் ஆடி மாதத்தில் இருக்குது. இது இல்லாமல் ஆடி வெள்ளி எல்லா கோயிலையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம் இந்த நாட்கள்லாம் முக்கிய நாளாக கருதப்படுது ஆடியில். அதாவது ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம் இதெல்லாம் முக்கிய நாளாக சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கன்று நீர்நிலைகளான ஆறு, கடற்கரை பகுதிகளுக்கு சென்று விளக்கேற்றி குடும்பம் வளம் பெறவும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழவும் பெண்கள் வேண்டுவர். இந்த ஆடி 18 இல்லைன்னா ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள்லாம் போய் நீர்நிலைகள் அதாவது ஆறு, குளம் இந்த மாதிரி கடற்கரை இங்கெல்லாம் போயிட்டு விளக்கேற்றி வச்சு தன்னுடைய குடும்பமும் கணவனும் நல்லா இருக்கணும், கணவன் நீண்ட ஆயுள் வாழணும் அப்படின்னு சொல்லி வணங்கி அந்த விளக்கேற்றுவாங்க. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும். ஆடியில் பலமாக காற்று வீசுவதால் இந்த பழமொழி உண்டானது. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஆடி மாதத்தில் காற்றும் வீசும். புதுமண தம்பதிகளாக இருந்தால் ஆடியில் பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டுக்கு சென்று விடுவார். புதுசாக இப்போ தான் கல்யாணம் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதம் கணவன் மனைவி பிரித்து குறிப்பாக பெண்கள் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போவாங்க இந்த ஆடி மாதத்தில். இந்த ஆடி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த ஆடி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த நீர்நிலைகளை பெண்களை அந்த இதில் விளக்கேற்றி சாமி கொடுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி இந்த ஆடி மாதத்தை விதை விதைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆடி அமாவாசை, அந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி இந்த பித்ரு தர்ப்பணம் அதெல்லாம் அந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி நிறைய பேர் கொடுப்பாங்க. இப்படி இந்த ஆடி மாதத்துக்கு இவ்வளோ பெருமை இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி தள்ளுபடி, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18, ஆடி பெருக்கு, ஆடி காற்றில் அம்மியே பறக்குது. புதுமண தம்பதிகளை குறிப்பாக பெண்கள் தங்கள் வீட்டுக்கு செல்வது என்று ஆடி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கிறது என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.